சினித்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக உருவாயிட்டு வர திரைப்படம் தான் தக்லை. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் மற்றும் இந்த படத்தோட டீசர் ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசர் பார்க்கும்போது வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன கிளிம்ஸ் காட்சிகள் வந்து காட்டுறாங்க. நம்ம சிம்பு அவர்களோட இன்ட்ரோ ஆகட்டும், கமலஹாசன் அவர்களோட இன்ட்ரோ ஆகட்டும், இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மற்றும் நம்ம மணிரத்னம் அவர்களுடைய மெட்ராஸ் டாக்கீஸும் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்குது. ஸோ இந்த படத்துக்கு இது இவ்வளோ இப்படி எதிர்பார்ப்பு எழுவதற்கான மிகப்பெரிய காரணம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் அவர்கள் வெகு நாட்கள் கழிச்சு இணைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கூட்டணியில் முதல் முறையாக வெளிவந்த திரைப்படம் தான் நாயகன். ஸோ இந்த நாயகன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் சொல்லலாம். அதே நேரத்தில் விமர்சன ரீதியாகவும் ஒரு நல்ல திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த தக்லை திரைப்படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன அந்த டீட்டெயிலிங்கான காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை காட்டுற மாதிரி இருக்குது. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நாயகன் படத்தில் வந்து வரக்கூடிய யூனிவர்ஸாக இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில சினிமா வட்டாரங்கள் வந்து பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் பார்க்குறதாகட்டும், நம்ம கமலஹாசன் அவர்கள் ஒரு ராணுவ உடையில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன காட்சிகள் வருது. ஸோ இது பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் போது ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக இருக்க போதா, சிம்பா அவர்கள் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு திரைப்படமாக இருக்க போதா, அந்த படம் வந்து எந்த மாதிரியான ஒரு ஜானரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமல் ரசிகர்கள் மற்றும் சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த தக்லை திரைப்படத்தில் வரக்கூடிய நிறைய காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நிறைய காஷ்மீரில் ஷூட் பண்ணதாக தெரிய வந்திருக்குது. அதே நேரத்தில் இது வந்து யூபி மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான இடங்களில் சின்ன சின்ன காட்சிகள் எடுக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. சின்ன சின்ன காட்சிகள் அந்த மாதிரி நம்ம வட இந்தியாவுடைய சின்ன சின்ன காட்சிகள் வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்லை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எழுவதற்கான காரணம் கமல் சார் தான். கமல் சார் அவர்கள் ஒரு படத்துக்காக எவ்வளோ மெனக்கெடுவார் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு படத்துக்காக ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணுறதாகட்டும், திரைக்கதையில் வந்து மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுறதாகட்டும் அவர் வந்து கை தேர்ந்தவர். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் பண்ணிக்கிறாங்க, இந்த படத்தில் மணிரத்னம் அவர்கள் கமல் சாருக்கு எப்படி ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாரும் படம் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீசரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து வருகின்ற ஜூன் 5 ரிலீஸ் ஆக இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமல் ஃபேன்ஸுக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நானும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். இந்த படம் எந்த மாதிரி மணிரத்னம் கொடுத்துருக்காரு, இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக கொடுத்துருக்காரா. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது லைட்டாக வந்து இந்த செக்கச்சவந்த வானம் படத்தோடைய லைட்டாக சின்ன சின்ன சீன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு திரைப்படமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து சினிமா பற்றினா சுவாரஸ்யமான அப்டேட் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ அதே நேரத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.